மேக்கர். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்களோட ஜாஃப்னா ஸ்டைலில் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு தேவையான பழம் தான் இதில் வச்சுருக்கிறேன். பழம், அன்னனாஸ், இது வந்து வெத்தாப்பழம், ஆனால் இது நான் யூஸ் பண்ண மாட்டேன். பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் எல்லாமே எங்களோட வீட்டு பழமா. இது ரெண்டும் இல்லை இதெல்லாம். இப்போ இதெல்லாத்தையும் வெட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாருங்க மாம்பழத்தின் கலரு. ஃப்ரூட் சலாட்டுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸில் தான் வெட்ட போகிறேன். நல்லா நசுஞ்சு வெட்டினா தான் நல்லா இருக்கும். வாழைப்பழம், வாழைப்பழம், பப்பாசி பழம், மாம்பழம் தான் மெயினா ஃப்ரூட் சலாட்டுக்கு. சூப்பராக இருக்கும். எங்களோட பிலாப்பழத்தை பாருங்க, இதுவும் எங்களோட வீட்டு மரத்தில் புடுங்கினதுதான். எப்படி இருக்கு பிலாப்பழம்? பார்க்க தான் இப்படி இருக்கு, ஆனால் செம்ம இனிப்பான். சூப்பரான பிலாப்பழம். கொட்டி எடுத்து போட்டு குட்டி குட்டியா வெட்ட போறேன். பாருங்க, இந்த குட்டி குட்டியா வெட்டிட்டு ஃப்ரூட் சலாட்டுக்கு போட்டது. பப்பாசி பழத்தை பாருங்க, எப்படி கலரா இருக்குது, எவ்வளோ ஆரஞ்ச் கலரா, செம்ம இனிப்பு. நான் ஏற்கனவே இந்த பப்பாசி பழம் ஒன்று சாப்பிட்டேன். நான் சூப்பர் இனிப்பு. பாருங்க பழம், என்ன பப்பாசி பழத்தை, பப்பாசி பழம் கழுவி போட்டு தான் நான் ஃப்ரூட் சலாட்டுக்கு போடுவேன். பிச்சு போட்டேனா? எப்படி இருக்கு பப்பாசி பழம்னு பார்த்தீங்களே. பாருங்க, பப்பாசி பழமும் குட்டி குட்டி துண்டு துண்டா வெட்டுறேன். சாப்பிட்டா செம்மையா இருக்குது. பாருங்க, ஒன்று நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. மை ஃபேவரட் பழம். சூப்பரா இருக்கு. பாருங்க, பழங்கள் எல்லாம் வெட்டியாச்சு. வந்து பாருங்க, பப்பாசி பழம், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், அதோட கொஞ்சம் நியூட்ரெல்லா வச்சிருக்கிறேன். இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் நட்ஸ் இருக்கு. இது பிஸ்கெட், ஜெல்லி, 2 ஐஸ்கிரீம் இருக்கு. இது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், இது வனிலா ஐஸ்கிரீம். இது ஜெல்லி வந்து நான் தான் வீட்டை செய்தேன். நான் ஏற்கனவே ஜெல்லி எப்படி செய்கிற வீடியோ போட்டிருக்கிறேன்னு போய் பாருங்க. ஜெல்லி பவுடரை வாங்கி சுடு தண்ணியில் கரைச்சி போட்டு கொஞ்சம் மாறினோடனே நார்மல் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு. முதல் கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட போகிறேன். இது வந்து வெனிலா. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பழத்துலேயும் போட போகிறேன். பாருங்க, இது மாம்பழம், பலாப்பழம், பப்பாசி பழம், வாழைப்பழம், கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சமாக நட்ஸ். அப்போதான் கடிப்பட நல்லா இருக்கும். அதோட ஜெல்லி கொஞ்சம். திருப்பி அதே மாதிரி ஐஸ்கிரீம் போடணும். திருப்பி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதே மாதிரி போட போகிறேன். கொஞ்சமாக சாக்லேட், இன்னும் கொஞ்சம் உருகி
ஊற்றினா நல்லா இருக்கும். இது ஒரு ஸ்டிக்கா வேறுங்க சூப்பராக ஃப்ரூட் சலாட் எப்படி இருக்குன்னு. இதான் நீ ஸ்பெஷல் ஐஸ்கிரீமா? பாருங்க சூப்பராக வீட்டிலேயே ஸ்பெஷல் செய்யலாம். எல்லாரும் கடையில் போய் காசு கொடுக்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களே. கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் அப்புறம் சாப்பிட சாப்பிட ஐஸ்கிரீமை விட்டு விட்டு சாப்பிடலாம். பாருங்க சூப்பரா ஸ்பெஷல் செய்தாச்சு. எப்படி இருக்குன்னு இப்போ நான் இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நல்லா பழத்தோட எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிட்ட வாங்க. இப்படி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி எடுத்து சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. மீன் எப்படி இருக்கு? தானியா குட்டி சூப்பரு. தரங்குட்டி சொல்லுங்க சூப்பர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதை மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ நான் போடுவேன். ஓகே பாய்.